Okay. Hello, hi. Thanks for joining. Saree and all. Oh, ஆமாம் இன்னைக்கு நான் பூஜை பண்ணினேனே ஆற்றுல. இன்னைக்கு அக்ஷய திருதை ப்ளஸ் என்னோட 21 டேஸோட ஹனுமன் சாலிசா ஸ்டாண்டிங் வந்து இன்னையோட முடியறது. ஸோ 21 நாள் சக்ஸஸ்ஃபுல்லி நான் ஸ்டாப் விளக்கு ஏற்றிருக்கேன். ஸோ அதுக்காக ஐ டிட் அ பூஜை. இட்ஸ் லிட்டில் எலாபரேட்டட் பூஜை. காத்தாலேருந்து பயங்கர பிஸி. So thank you all for joining. Yeah, I'm Akshaya Triday special. Hope you all doing good. அந்த நான் என்னோட நேற்றுக்கு பண்ண லைவ் செஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம மொக்க போட்டுருந்தாங்க என் பசங்களாம் சேர்ந்து. ஸோ இல்லைனா அதுவும் இருக்குது, லைவில் இருக்கும், 24 hours இருக்கும். இன்னைக்கு ராத்திரி தான் அது that will go away. So watch that. Today we have a wonderful guest. ரொம்ப happy person, very positive person. அவங்க பேசினா நிஜமாவே கேட்டுகிட்டே இருக்கலாம். யூஸ்வலி வந்து இங்கே சிகாகோ தமிழ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். அப்போது ஒரு கெஸ்ட்டுக்கும் இன்னொரு கெஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபில்லர் இருப்பாங்க. ஒரு ஃபில்லருக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பர்சன் தான். ஐ மீன் சுஜாதா உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நடுவில் நீ வந்து மைக்கு பிடி அப்படின்னாங்கன்னா அவங்க ஷி கீப்ஸ் கோயிங் அண்ட் ஒரு லாஃப்டர் தெரப்பி தான் நடக்கும் அங்கே. அப்புறம் அடுத்த பர்சன்லாம் வர வேண்டாம், இவங்களே பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைபை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. So she's joining with us and she's going to share her weight loss journey. அது எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது. அண்ட் தென் ஹவு டு ஸ்டே பாசிட்டிவ் இன் அவர் லைஃப். ஆங்ஸைட்டி எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் ஈஸியாக. அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஹேங் ஆன் வித் அஸ். இட்ஸ் ஜஸ்ட் 30 minutes செஷன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேங் ஆன் வித் அஸ். இப்போ பார்க்க முடியலனாலும் இந்த லைவ் வந்து 24 hours இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு கிவ் மீ ஃபீட்பேக். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஆகாஷ்க்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ். இன்ஃபேக்ட் வந்து நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. அண்ட் நிறைய பேர் வியூ பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுல் செஷனையுமே தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நம்ம சுஜாதாவை இன்வைட் பண்ணலாம். ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஷிகாகோ. ஷீ இஸ் அ தமிழ் பர்சன். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு தங்கிலீஷில் தான் இருக்க போகிறது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஐம் கோன் டு இன்வைட் ஹர். லெட்ஸ் ஒன் செகண்ட். சுஜாதா, உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ காட் இட். சுஜாதா, உங்களுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஷீ இஸ் நியூபி டு இன்ஸ்டாகிராம். ஸோ கொஞ்சம் கேன் யூ ஹியர் மீ சுஜாதா? I don't know. Sujata, உங்களுக்கு நான் I think you joined in this live and you are there. I don't know whether or நீங்க என்னோட லைவ்ல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஜாயின் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. I can accept. ஸோ இந்த மீன் டைம் அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம நேத்திக்கு பண்ணின இந்த மியூரலோட சாரி நான் வந்து கேப் ஃபில் பண்றதுக்காக என்னோட மியூரல் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் நீங்க வரக்குள்ள காமிச்சிடலாம்னு நினைச்சேன். இல்ல actually I clicked on it, but Anna, I don't know, I think I swiped it also on the left. Like you said, I'm still a newbie with this thing, so Anala, sorry about that technical difficulty.
ஹே தேவி, தேவி ஜாயின் பண்ணிருக்காங்க. Hi guys, hi. ஹாய். இது ஓகேவா இருக்கா? கிளாரிட்டி இருக்கா? யா கேக்குறதா? யா 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 பர்ஃபெக்ட். நல்ல ஐ அம் ஏபிள் டு ஹியர் ப்ராப்பர்லி. யா Okay. Lighting ஓகேவா? யா நல்லா இருக்கு, அழகா இருக்கு. And you look lovely too today. Sari and all very nice. தேங்க் யூ, தேங்க் யூ. ஹே தேவி, ஹாய். லாங் டைம் நோ சி. எல்லாருக்குமே வர்ச்சுவல் ஹக் தான். இன்னும் ஒரு வருஷம் நம்ம ஆமா. எல்லாருமே வர்ச்சுவலாவே ஹக் பண்ணிப்போம். Exactly. So yeah, so சொல்லுங்க, how is it going with you? How is everything, this corona break and all other things? It's going. Thank you. First of all, I would like to thank you, Divya, for giving me this opportunity. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கேட்டப்பவே I was like wondering, like நான் வந்து what would I come and say, right? Like, you know, remember I was telling you that, but I thank you for this time and the opportunity to connect with all of you and all the other friends who are online today, and later whoever is going to see this video online. Thanks for all the time that they are giving us. For corona break என்ன சொல்றது, actually we got this break, so let's just make the best out of it, right? Yeah. That is what I've been doing. Of course, yes, in the beginning it was a little different. ஏன்னா நம்ம யாருமே நம்மளோட லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. So it did take some time to sink in us, and இப்ப sink ஆயிடுது. So how to handle it to the best of our abilities, அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம பத்திரமா பாத்துக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சா இன்னொரு 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பு இல்லைன்ற ரேஞ்சில ஏதாவது பண்ண வேண்டியதுதான். ஏதாவது பண்ண வேண்டியது. கரெக்ட். அண்ட் ப்ரொடக்டிவாவும் யூஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம், வாட் ஐ பிலீவ், இந்த மாதிரி ஒரு டைம் will never ever come back in our life. நமக்கு திருப்பி கிடைக்காது. So let's make it, எப்படினாலும் வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ண போறது இல்ல. So just make it useful, அவ்வளவுதான். So yeah, I think my sister has joined, Divya, so she's saying hi my sisters and my friends who are like sisters also. So you talk about like நம்ம பேசியிருந்தோம் அவங்க, just like how we are traveling. Let's my weight loss journey, of course, yes, that's actually a very I'm very proud of that journey. Weight loss, it's not what I really wanted to do, but Anna, I wanted to do something to keep myself fitter, healthier, happier. So அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த weight loss journey about a year and a half ago. Tamil English okay இல்ல? Yeah. Okay, if anybody is having issues, let me know. Tamil English ஆவே வெச்சுக்கிறோம் நானும் திவ்யாவும் as of now. So when a year and a half ago, I actually wanted to make myself stronger. Like I was close to 100 kilos, I don't know, at some point of time, for various reasons. Okay, let's not get into in the half hour session la adu pona time aidum. So idu vandu crispa mudikradhukku na try pandren. Divyaku nalla theriyum, she already gave a heads up saying filler nu mic kudutale super 1 maneram pesuva. இதுல வந்து half hour session, so I will try to be conscious. So what about the diet was like, எல்லாமே வந்து I wanted to make sure healthier and sustainable. நான் வந்து diet அப்படின்ற ஒரு வேர்டை வந்து people take it very அது ஏதோ ஒரு அது ஏதோ கிராஷா இருக்கும் போல இருக்கு. இது ஒரு 10 நாள், அதாவது இந்த டிபிக்கல் அமெரிக்கன் சொல்ற மாதிரி ஒரு பிகினி டயட். மேபி ஒரு வாரம் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிடாம let me go fit in my bikinis, அப்படி அந்த மாதிரி கிடையாது. இது வெரி தாட் ப்ராசஸ் பண்ணி people who are not very well எந்த மாதிரியான டயட் சாப்பிட்டா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. So I'll get to that in 1 second. Before I wanted to not miss my chain of thought. So அது என்ன சொல்றதுன்னா, the same thing that you said, no, this corona break, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, for whatever reasons we haven't done anything to cause this, correct? It just happened. And நீங்களும் நானும் ஒன்னும் நம்ம பண்ண போறது இல்ல to make this situation better, right? You and I don't have the என்ன சொல்றது மாஸ்க் போட்டுட்டு போய் கொஞ்சம் பேரை காப்பாத்துற வேலை நமக்கு கிடையாது. அண்ட் அந்த ரீசர்ச் பண்ணி இதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிற ஜாபும் நமக்கு கிடையாது. ஆல் we have to do is stay at home, stay safe, healthy and happy. நான் ஏன் ஹாப்பின்னு சொல்றேன்னா, happiness is a lot important to actually stay healthy also.
நம்ம அப்படியே வீட்டுல உட்காந்து நான் வந்து கழுவி சாப்பிடுறேன் காய்கறி சோப் போட்டு அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்க முடியாது. ஓகே, எவ்ரிதிங் ஹேஸ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். லைக் நம்ம வந்து இப்ப பண்ற இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இது எனக்கு ஹாப்பியா இருக்கு, என் ஃபேமிலிக்கும் ஹாப்பியா இருக்கு, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருக்க முடியும் நம்ம முடிஞ்ச வரைக்கும். சோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, லைக் we were talking the other day, right? We are actually grounded with our family, right? Yes, yeah. You are with your husband and your children. I am with my husband and my dog and my daughter. So these are the best people you can actually be grounded with, right? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா we are not with some strangers. We are not. இப்போ அந்த எலிவேட்டர்ல வந்துட்டு இருக்கும்போது லிப்ட் மாட்டிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார் கூட போலாம் லிப்ட்ல நின்னு இருக்கும், ரைட்? ஃபார் a few seconds it is horrifying. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இது. we are with the best people in our life. நம்ம வந்து யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க இந்த வீட்ல. So biggest reason you can be happy about. Okay, அது first thing. Second வந்து என்ன சொல்வேன்னா, you can do a lot of things like திவ்யா மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல வந்து குக்கிங் சேனல் அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு we can try something new. இதுதான் பெஸ்ட் டைம் டு ஆக்சுவலி ட்ரை சம்திங் நியூ. ஏன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம ட்ரை பண்ணதை வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டே ஆகணும். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்றேன். ஏதாவது ரெசிபி ட்ரை பண்றேன், ப்ளீஸ் வேண்டாம், தயவு செய்து இன்கிரிடியன்ஸும் இல்ல, உனக்கு அடுத்த சாய்ஸும் இல்ல அப்படின்னா நோ 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 யூ ஹேவ். எக்ஸாக்ட்லி, ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது, எங்க போய் உட்கார்ந்து சாப்பிட முடியும்? சோ ஒழுங்கா வீட்டுல நம்ம பண்ணி போடுற அது வாட் எவர், அதுக்கு என்ன சிங் சாங் சூன் ஏதாவது பேர் வச்சு கொடுத்தாலும் நம்ம கொடுக்கறதுதான் அவங்க சாப்பிட்டாகணும். சோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா முன்னாடி நம்மளே சொல்லுவோம், ஐயோ டிவி பார்த்து ஏதாவது கத்துக்கலாம் போல ஆசையா இருக்கு, ஆனா டைம் தான் இல்ல, ரைட்? சோ அது பண்ண முடியறது இல்ல. சோ இப்ப வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. தேங்க்ஸ் டு லைக் டெக்னாலஜி எல்லாம் கைக்கு வந்துட்டு. ஓகே, இப்படி போட்டோமா we can try. So அது I was thinking like one of the things that to keep you happy, there are many things you do. I do one of this thing, like try a new recipe. Okay, இன்னொன்னு வந்து I was going to say was a lot of people that I have talked to here in the US என்ன சொல்றாங்க, they lose a job or ஜாப்ல வந்து இவங்களுக்கெல்லாம் இனிமே இடம் இருக்குமா? You don't know that because things have changed. This whole corona thing எல்லாரோட அவுட்லுக்க மாத்தி இருக்கு. So what you want to do, you can learn a skill, right? இதான் டைம், பெஸ்ட் டைம். எப்ப கேட்டாலும் வந்து டைம் இல்ல, படிக்க முடியாது, I don't have the time to go to school, ஆன்லைன் படிக்கணும், இதெல்லாம் இப்ப பண்ணலாம். You can learn another language if you want to. ரைட்? தமிழ் நல்லாவே தெரியும், மலையாளம் கத்துக்கலாம், ஹிந்தி கத்துக்கலாம், வாட் எவர். யூஎஸ்ல ஸ்பானிஷ் கத்துக்கலாம். That's what we three are doing. யூஎஸ்ல இருக்கும்போது you can learn another Spanish language that develops your knowledge also, and your brain is also fit, right? அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், பிரெயின் வந்து நம்ம எல்லாரும் பாடி ஃபிட்னஸ் பத்தி பேசுறோம். We also need to think about our brain fitness, right? Brain is also equally important. So நான் என்ன சொல்றேன், when you learn something new, you should see that நம்ம brain வந்து ரொம்ப attention கொடுக்கும் அந்த டைம்ல. கண்டிப்பா. How do you do this? It's not empty. It's like கண்ண மூடி திறந்தா, நான் வந்து கண்ண மூடி, like Divya, you will probably make idli and dosa with your eyes closed, right? So that's not going to help your brain. So if you learn something new, it will keep your brain focused. So அந்த மாதிரி பாக்கும்போது what I realized recently is, if your dominant hand is right in வச்சுக்கோங்களேன், இந்த டைம்ல பெஸ்ட் டைம் டு யூஸ் யுவர் டாமினன்ட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட்க்கு மாத்துறதுக்கு. ஓகே, the reason why I'm saying there are two reasons. One வந்து when you change, இப்ப வந்து குக் பண்ணும்போது, தோசை ஊத்தும் போது, try making dosa with your left hand. So your brain gets involved இப்போ. ஓகே, எப்படி பண்றது இதுன்ட்டு அது ஒண்ணு. And then இப்படியே if you open the doors whatever, அதெல்லாம் நான் இப்ப இந்த 1 month கொரோனால ஆபீஸ்க்கு போக வேண்டிய கட்டாயத்துல I had to go to work. So instead of your dominant hand, the reason why I was telling that is brain is involved, one thing. Second thing is, if you touch something by mistake in your left hand, or if your dominant hand is left, then if you touch it with your right hand, you won't take it to your face naturally. Right? Or நாளைக்கு you touch your face many hundred times, and people are saying, like scientists are saying. So if you touched some germy thing, who knows, அதுல ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட not dominant handனா, உங்களுக்கு கண்ணோ மூக்கோ வாயோ தொடரச்ச அந்த கை நேச்சுரலா போகாது உங்களுக்கு. கரெக்ட். ஓகே, சோ யூ ஆர் in the timeல you will avoid that also, and also your brain is busy. So 2 in 1 purpose ஆயிடுதா? Brain busy ஆச்சுக்கிறது, it's really that's very very important, Sujata, because
நான் சொல்லிருந்தேன் இல்லையா, I had some panic attack thing, it all happened. ஆமா Like யா இந்த லைவ் செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பாத்தீங்களா, ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 days I haven't seen the coronavirus numbers. இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் பாத்துட்டு இருந்தேன். பட் 4 நாள் நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் பாக்குறேன் that shoots up. அது வேற விஷயம். நம்ம இல்லினாய் 4th பொசிஷன்ல இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். But when your brain is occupied, you forget about the crisis, what's happening, and you don't exactly yeah. See, that is one way you deal with the stress. See, you know your body and mind very well. Exactly. You want to know what will cause stress and what will not. அது தெரிஞ்சிட்டு yeah exactly அது தெரிஞ்சிட்டு you have to handle it. இப்போ like you said right, news பாக்குறது, numbers பாக்குறது, I would say since we are in this crisis, you should know what is happening. But I would say ஒரு மத்தியானம் 2-3 மணிக்கு எல்லாம் கட் ஆஃப் பண்ணிடுங்க அந்த நியூஸ் எல்லாத்தையும். before you go to bed. Okay. Yeah, around noon time or whatever, 11:30, when you are like already up, waking up to that news is also will change your mentality. So do not wake up to that news. Wake up to something very pleasant. This is the time, because they are saying the earth is responding to you so well. Yeah. I keep hearing bird sounds in the morning. Okay, wake up to that. Exactly. That is so lovely. So and the madri, hi Chitu, how are you? Hi. So you're waking up to bird sounds, natural sounds. I know some places you don't have that, luxury of waking up to bird sounds. So அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிபிஷியலாவது போன்லயாவது bird sound போட்டு கேட்கலாம். It will keep you happy. Okay. Then later வந்து do you have to attend to her? அவருக்கு ஏதாவது வேணுமா? டைவர்ட் பண்றா. இங்க முறைக்கவும் முடியல. லைவ்ல ஆமா, பப்ளிக்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாத்துக்கோ. கோவமா வருது, காதுல செவந்து போறது, முறைக்கவும் முடியல. இப்போதான் அதித்தி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ரொம்ப அவசியம். You carry on please. Okay. That was sweet. Somebody said that they are waking up to my interview. That's awesome. A very nice thing to say. Thank you, Charu. Then, so on the madri, like wake up to a pleasant thing. If this is causing you stress, keep it in an odd hour, like which doesn't bother you. Adula paathitu keep knowing what is happening, because we also have to know namma eppa thirupi vella poradhu. Exactly. And we have children. Yeah, we have children in the house. We have to keep them also informed. Avangaltiyum sollama irukka mudiyadhu. We have to raise them with all the crisis aware of all of that. So adu mudichittu then I would say 3-4 manikku mela paakadinga in the news ellam. Get something too fun, like family. I was telling you, right? Yeah. Husband oda game விளையாடுங்க, ஸ்கிராபிள் விளையாடுங்க. திவ்யா, ஹஸ்பண்ட் ஓட கேம் விளையாடுங்கன்னு உடனே ஒரு மாதிரி சிரிப்பு வந்தது. என்னது அது? ஓகே, இத நம்ம ஆஃப்லைன்ல பேசிக்குவோம். ஆஃப்லைன்ல பேசிக்கலாம். ஓகே, so I mean you can play scrabble விளையாடலாம், word இது பண்ணலாம் குழந்தைகளோட. See, I would say always watch if you have kids in the house, watch the kids. You can learn a lot of things from them. You might learn a few words from them. Okay, I played Scrabble the other day with my daughter. I thought like குழந்தை தானே, 10-year-old, பாத்துக்கலாம். She taught me a few words that day. She made a few words and like, mom, this is actually a word அப்படின்ட்டு. So அப்புறம் எதுக்குமே இருக்காரு இல்லையா கூகுள் குரு, அவர்கிட்ட அப்பப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு we kept learning. So like that. Okay, these are the things that I wanted to say. நம்மளோட now let's do in the things of doing in corona. I had these things in my mind. The next thing I wanted to say is I wanted to tie up to the fitness thing. Okay. Fitness நான் எப்படி பண்ணேன்னா, of course this was 1.5 year project. I did change everything about eating. Okay, way of eating I changed everything. It's not about நான் இன்னும் அந்த குழந்தை ரக்ஷா குழந்தையா இருக்கச்ச our doctor told me குழந்தை கம்மியா சாப்பிடறாளேன்னு. when I asked a question, she said like look at her hand, her fist. அந்த fist, அவ குழந்தையோட fist எப்படி இருக்கோ அதான் அவ வயரோட size. Her stomach is that small. Okay, so the doctor told me whatever you are feeding in that cup, see if it is fit enough for that fist. அவ்வளவுதான் அந்த குழந்தை சாப்பிடு, அதுக்கு மேல நீ உனக்கு ஆசை இருக்குன்னு ஊட்டிண்டே இருக்காது. அத நான் கப்புன்னு புடிச்சுட்டேன். அவளுக்காக, எனக்கு புடிச்சுக்கல, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அது பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் when I eventually figured out அவ fist குட்டி fist, அது அவ்வளவுதான் ஸ்டமக்னா, நம்ம கொஞ்சம் பெருசாயிட்டோம், fist கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அந்த fist, இவ்வளவுதான் அந்த ஸ்டமக். இததான் நம்ம பேக் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் நான் I had made it a giant bag. So அது சுருக்கணும். Luckily it is சுருக்கable. Okay. Yeah, absolutely. Yeah, shrinkable. Okay. Shrinkable and surkable. Okay. Tanglishோட தலைவலி. Then what you do is you make sure you eat healthy food to அந்த டைமுக்கு. Then don't eat when unnecessarily. இப்ப வந்து நமக்கு ஒரு கிளாக் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல.
3 மணி ஆயிடுத்து, ஒரு காஃபி, ஒரு டீ ஆர் வாட் எவர், ஒரு ஸ்நாக். அது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் குட் ஸ்நாக்ஸ் தான். பக்கோடா, பஜ்ஜி இதெல்லாம் இருக்கும். பிஸ்கெட்ஸ் நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் பிஸ்கெட்ஸ். ஓகே, அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே there is a big இது பிரேக் யுவர் ஃபாஸ்ட். ஓகே, அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், சோ பிரேக் யுவர் ஃபாஸ்ட். அது வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் எனிமோர். ஓகே, அது எப்போனா நீ எதுவுமே சாப்பிடாம இருந்து மார்னிங் ஒரு மீல் சாப்பிடுறன்னா அப்கோர்ஸ் எஸ் இட் இஸ் பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட். நம்ம நைட்டு வரைக்கும் நல்லா ஃபுல் கட்டிட்டு அந்த மப்புல தான் தூங்குறோமே. பிகாஸ் அது நல்ல the reason why I think your Akash also mentioned it in his interview, the reason why you are tired is because of what you eat. And you constantly eat. In a day we spend 4-5 meals eating. Okay, and there is also this other thing about eat multiple meals in a day, it will keep you, you know, fit. I don't believe in that. Enak adu work ala. At least it didn't work for me. What I did was I stuck to 1 meal a day. OMAD abdin solluvaanga. If you go through online, they say OMAD, it's 1 meal a day. So I started my morning with a coffee, like bulletproof coffee in solluvaanga. I don't start it, like I delay it. This is another thing that I tell everybody now. Mudinja varaikum pasikida, if you're tempted, push your meals away. Like, you know, இப்ப இல்ல அப்புறமா சாப்பிடுறேன், லைக் குடுக்கறாளே யாராவது குடுக்கறாளேன்னு சாப்பிட்றாதீங்க. லைக் somebody is offering you food, don't eat it. If you're not hungry, try to say no. Okay va? The next thing I would say is morning na வந்து இப்போ காஃபி எழுந்திருச்சேன், for example I woke up at 8 o'clock, 8:30, 9 whatever, I push my coffee for 1 more hour. Okay va? 10, 11 அப்படின்னு இருக்கும் என்னோட நார்மல் டே. ஏன்னா பசிச்சிருக்காது, you will not be பசிச்சிருக்காது. And also I push my hour because I'll tell you why. ஏன்னா if I push my coffee, for example, see இது என்னோட மார்னிங் காஃபி, நான் இன்னும் குடிக்கவே இல்ல, 2 sip தான் குடிச்சிருக்கேன். இது this is my morning coffee. Of course it's a rich coffee because it's got butter and cream in it. It will be good for me. Okay, அது ஆரம்பிச்சிட்டு 1:30 க்கு you eat a healthy meal like கீரை. If you like eating dal, konja dal, whatever. If you like eating meat, then chicken or whatever, like good protein. Eggs are good protein. I think up to 3 eggs anybody can have. Check your cholesterol levels if you can eat the yellow or what. But normally eggs, whole eggs are very good for you. And the disclaimer ஒன்னு போட்டுரு திவ்யா, நமக்கு அது ஒன்னு பெரிய தலைவலி. I am not a doctor and I am not a nutritionist. ஆமா, people don't go ahead and you are sharing this is my personal experience. This worked for me. Okay, and also let me tell you, na idu vandu last 2018 December la I started this way of eating. And I think about mid of January illa March, sorry, I went and checked with my doctor. 1 quarter was done with my diet and I had lost about 17-18 pounds in about 7-8 kilos whatever approximately, guys. Yeah. So adukku when I went to my doctor, she said it was working fine for me, so continue. The reason my doctor quoted is, let me tell you that again. She said obesity is a bigger problem than actually getting some other disease because of what I was eating. Okay. Obesity is the greatest problem that we already have. அத ஃபைட் பண்றதுக்கு நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி I am following this butter and cream in the coffee to keep me full in the morning. Afternoon I eat very little, and then around 3 o'clock I shut my eating. Okay va? Completely. Okay, this was my full last one year cycle idan, except for my time that I was in India last summer. Appo I couldn't continue this diet because of, you know, various reasons. Families around you, they want to pamper you, they want to feed you. Although I didn't break my diet crazily, I ate healthy most of the time, but I couldn't follow this 1 meal a day. Okay ma? Okay, so you have to make sure that you healthy ah சாப்பிட்டுட்டு இது பண்ணனும் அந்த மாதிரி. So அது பண்ணிட்டு நான் 3 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன். This is where the fasting comes in play. Okay. Fasting is very good for everybody. நம்ம அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Your mom would have done. நம்ம அப்புறமா I think whatever reason நம்ம அவங்களுக்கு வந்த blood pressure or whatever, I don't know, fasting நம்ம discount பண்ணிட்டோம். Fasting is not very bad actually. Fasting is very good. எப்படின்னா you shouldn't eat anything during that time. Okay va? நம்ம என்ன பண்றோம் fasting அப்படின்னா let's go eat a fruit. ஆமா, ஒரு banana சாப்பிட்டாலும் fruit actually
exactly, it spikes your insulin like crazy. அதுக்கப்புறம் you only want to eat fruit and sugar அந்த மாதிரி தான். ஆமா. I wouldn't do that. I mean, I haven't done that. I haven't eaten a banana in a very long time. Okay. நான் banana சாப்பிட்டு ஒரு 2 வருஷமாவது இருக்கும். Yeah. Not that, see, then again some people might ask like, oh, இதுல உங்களோட nutrients ஏதாவது மிஸ் ஆகுமா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. Not really. I mean, I've been able to sustain this as of now. I don't know, Divya, if you had already mentioned about 20. I've lost about 60 pounds, guys. It's about what, 26, 27 kilos approximately. I'm not sure. Okay. Close to 30 kg. So about that. So nutrition wise, of course, yes, konjam inda pakkam andha pakkam miss avuma irukum. So you have to compensate that by, you know, eating healthy. Working out is very important. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஃபாஸ்டிங் நான் 3 மணிக்கு ஸ்டாப் பண்ணேன்னா அடுத்த நாள் காலையில அந்த 10-11 மணி காஃபி தான் என்னோட பிரேக்கே. So this is how I did it. Okay, va? Once in a while in a weekend to twist that, I might not eat the whole day and go 24 hours fasting, or I will break the complete fasting. I will eat 2-3 times kuti kutiya. Then again I will start the fasting. Okay, just to break your rhythm of your body. Okay. இதெல்லாம் வந்து எப்படின்னா, you need to know your body first. Right. Trial and error தான் இதெல்லாம். லேப்ல rats வச்சு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. You should understand what your body likes. அதுக்கேத்த மாதிரி you have to do this. கொஞ்சம் you have to give ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 or 2-3 days ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன கேட்டா you should try anything for 1-2-3 weeks. 21 days is when you practice something, it becomes your habit அப்படின்னு சொல்லுவாங்க. Correct. So I'm so glad that